மோசிலா ஃபயர்ஃபாக்ஸுக்கு என்ன ஆச்சு? மோசிலா ஃபயர்ஃபாக்ஸு செத்தே போச்சு. அது எப்படி செத்து போச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ரௌசர்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸான ப்ரௌசரு, உலகமே யூஸ் பண்ணுற 70% ப்ரௌசர் வந்து க்ரோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ரௌசர் பிரேவ் வந்துருச்சு, மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது ஒப்பேரான்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கு, ஆர்க்குன்னு வருது. ரொம்ப வருஷமாக க்ரோமுக்கு போட்டியாக இருந்த ஒரே ஆள் வந்து மோசிலா. ஆனால் க்ரோமுக்கு போட்டி கூட இல்லை, ஒரு டைமில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோருக்கு போட்டியாக மோசிலா தான் இருந்தான். நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் ஓனர் வந்து அது வந்து அப்படியே கரெக்டாக மோசிலாவாக மாறுது. அங்கேருந்து ஓப்பன் சோர்ஸ் ஆக்குறாங்க. ஒரு எல்லாருக்குமான ஒரு பாத் பிரேக்கிங் ப்ரௌசராக வெளியே வருது. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் டைமில் பயங்கர ஸ்லோவாக இருந்தபோது மோசிலா வந்து நான் இருக்கேன் உங்களுக்குன்னு வரும்பொழுது தான் ஒரு 30% ஆஃப் ஒரு ப்ரௌசரை வச்சுருந்த ஒரு கம்பெனியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூகுள் வரான், க்ரோம் கொண்டு வரான். க்ரோம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மோசிலாவை முந்துது. ஆனாலும் மோசிலா வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. எல்லாரோட லினக்ஸ் யூஸ் பண்ணுற, ஓப்பன் சோர்ஸ் கமிட் பண்ணுற ஃபாஸ்ட் இருக்க எல்லாருக்குமே மோசிலா வந்து ஃபேவரட் ப்ரௌசர். ஆனால் இப்போது மோசிலா விட்டு எல்லாம் பொறுமையாக வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பிரச்சனை, நிறைய உள்ள பிரச்சனை, ஜனங்கக்கிட்ட பிரச்சனை. ஜனங்களுக்கே வி ஆர் ஃபைனலி க்ளோசிங் மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ் ஃபார் எவர், வி ஆர் நாட் சுவிச்சிங் இட் பேக்குன்னு புலம்புற அளவுக்கு அந்த ப்ரௌசர் ஆச்சு. அவ்வளோ ஃபேமஸாக ஒரு வருஷம் அந்த ப்ரௌசருக்கு அப்படி என்ன தான் பிரச்சனை ஆச்சுங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரை வந்து மோசிலா வந்து இது எப்படி போடுதுன்னா, அந்த டைமில் ப்ரைவசி ப்ரௌசர்னு ஒன்று இல்லை. ஸோ ப்ரௌசர் இருக்குது, ஒன்று வைரஸ் செட்டாக இருக்கலாம், டேட்டா கலெக்ஷனாக இருக்கலாம். ஏன்னா கூகுள் க்ரோம்லாம் மொத்தமாக ப்ரௌசர் வச்சுக்கிறதே நம்ம டேட்டா இது எடுக்கிறதுக்கு மட்டும்தான், வேறு எந்த ரீசனும் இல்லாத மாதிரியே இருக்கும். மோசிலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் வருது. குக்கி ப்ரொடெக்ஷனு, அதுக்கப்புறம் டேட்டா தெஃப்ட் ப்ரொடெக்ஷனு, அதுக்கப்புறம் ஆட் ஆன்ஸ்னு நீங்கள் பிளாக்கர்ஸ் வரைக்கும் நீங்கள் அழகாக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது இது நல்லா இருக்கே. ஸோ நம்ம டேட்டாவை வந்து யாருக்கும் தராமல் நம்மளே பாதுகாப்பாக வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் மோசிலா வந்து ஆரம்பிக்குது. நல்லா போயிட்டுருக்கு, ஒரு மாதிரி எல்லாருக்கும் நல்லா இருக்குது. இன்டர்நெட் ஃபயர்ஃபாக்ஸை வந்து கொஞ்சம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் கொஞ்சம் முந்துதுன்னு அப்போது கூகுள் க்ரோம் வந்து வேகமாக வர ஆரம்பிக்கிறான். மோசிலா அந்த டைமில் இந்த அளவுக்கு வேகமாக ஸ்பீட் ஆகலை அப்படிங்கிற குறை வந்து அவங்ககிட்ட இருக்குது. ஏன்னா அப்போ வந்து கூகுள் க்ரோம் வந்து ஏன் வேகமாக வளர்றான்னா, ஒன்று வந்து குரோமியம்ங்கிற ஒரு இது ப்ராஜெக்ட்லேருந்து கூகுள் க்ரோம் வருது, கொஞ்சம் ஸ்பீடு மோசிலா ஃபயர்ஃபாக்ஸை விட. இவன் வந்து கெக்கோ அப்படிங்கிற இன்ஜினில் வந்து வேலை செய்கிறான். அது வந்து அந்தளவுக்கு ஸ்பீடு இல்லை, ஆனால் அவன் வந்து குரோமியமில் வந்து வேகமாக கொண்டு போகிறான். ரெண்டாவது, கூகுளுங்கிற கம்பெனியோட ஒரு பெரிய ஒரு பேக்கப்லேருந்து வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன்லாம் பயங்கரமாக போய் கூகுள் க்ரோமோட ஸ்பீடு பயங்கரமாக போகுது. இன்னொன்று, மோசிலா ஃபயர்ஃபாக்ஸோட க்ரோம் பயங்கர ஸ்பீடாகவும் இருக்குது. இது பார்த்துடுறாங்க. ரொம்ப முக்கியம் கூகுளோட ஈகோ சிஸ்டம். நீங்கள் ஒரு சிஸ்டம் ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் வந்து டிஃபால்ட்டில் எல்லாத்துலேயுமே இருக்கணுங்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஜிமெயிலோ, கூகுள் ட்ரைவோ, டாக்ஸோ. இன்னொன்று, மோசிலா ஃபயர்ஃபாக்ஸில் ஜிமெயிலோ, கூகுள் ட்ரைவோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், கூகுள் க்ரோமில் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி விஷயம் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, ஈகோ சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா குரோமியம் தான் பேஸ் ப்ராஜெக்டாக இருக்குது எல்லா ப்ரௌசர்ஸ்க்கும். கூகுள் குரோமியம் பண்ணுறதுனால பிரேவு, இந்த ஒப்பேரா, எட்ஜு எல்லாமே வந்து கூகுள் குரோமியம் பேஸாக வச்சு பண்ணுறாங்க. ஸோ கெக்கோவில் பண்ணுற ஆப்போசிட் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் இங்கே அடி வாங்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு .com-ஆக இருந்தாலும், எந்த ஒரு வெப்சைட் பண்ணாலும் குரோமியம்க்கு பேஸ் பண்ணி தான் பண்ணுறதுனால ஃபயர்ஃபாக்ஸ் நேரத்தில் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யலை அப்படிங்கிற புகார் வந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக 75 ஸ்பீடில் நாங்கள் இருக்கோம்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த இடத்துல கூகுள் க்ரோம் கிட்ட தோற்று போடுதுன்னு உண்மை. ரெண்டாவது, மொபைல் ப்ரௌசர் அதுக்கு வந்து மோசிலா லேட்டாக தான் மார்க்கெட்டுக்கு வருது. அவங்க அதை பயங்கரமாக ஸ்பீடாக கொண்டு போவாங்கன்னு கூகுளோட பிளானில் மோசிலா உள்ளே வரல. இன்னொன்று, மொபைல் வெப்பேஜ் பண்ணுறவங்களுமே குரோமியம் பேஸ் தான் பண்ணுறதுனால ஃபயர்ஃபாக்ஸுக்கு அந்த அளவுக்கு ஸ்பீடாக இல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்ல வந்தாங்க. ஸோ இது ஒரு குறையாக பார்த்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக மோசிலாவில் இருந்தது ஆட் ஆன்ஸ்னு ஒன்று ஃபஸ்ட்டு கொண்டு வரான். அதாவது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தேர்ட் பார்ட்டி ஆட் ஆன்ஸ்லாம் போட்டு உங்கள் ப்ரௌசரை வேறு மாதிரி வச்சுக்கலாம். அதில் வந்து டவுன்லோட் ஆல்னு ஒன்று இருக்கும். ஏன்னா அதாவது எடுத்து போட்டிங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு அர்த்தம் பண்ணுற ஃபோட்டோவும் சேம் டைம் டவுன்லோட் ஆகும், வீடியோ கிளிப் பண்ணி டவுன்லோட் ஆகும்னு ஒன்று இருந்துச்சு. இன்னொன்று, பிளாக்கர்லாம் போட்டுருங்க. யூஆர்ஜின்லாம் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு பிளாக்கராக இருந்துச்சு. ஆட் பிளாக்கர்லாம் மோசிலாவில் சூப்பராக போட்டுக்கலாம். ஆனால் இந்த மோசிலா வந்து இது கொண்டு வரும்போது பயங்கர பாப்புலரான ஆட் ஆன்ஸ்லாம் இருந்துச்சு. க்ரோம் என்ன பண்ணிட்டான், வெப் எக்ஸ்டென்ஷன் ஒன்று கொண்டு வரான். இதை பார்த்துட்டு நானும் வந்து இது அப்டேட் ஆகிறான்னு சொல்லிட்டு மோசிலாவும் அதை கொண்டு வரும்போது ஆட் ஆன்ஸ் எல்லாம் டிசேபிள் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப வருஷமாக அந்த ஃபேமஸான ஆட் ஆன்ஸ் எல்லாம் மோசிலா விட்டு போகும்பொழுது இது எங்களுக்கான லெகசி ப்ரௌசராக இல்லையேன்னு அதோட கோர் ஆடியன்ஸ்லாம் கொஞ்சம் வெளியே வராங்க, காண்டாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நடந்திருக்கு. கூகுள் வந்து மேனிஃபெஸ்ட் V2, மேனிஃபெஸ்ட் V3ங்கிற ஒரு ட்ராக்கர் பிளாக்கரை ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. இது என்ன பண்ணும்னா, ஆட் பிளாக்கர்லாம் டிசேபிள் பண்ணுற ஒரு மேட்டர் தான் அது. அது வேறு விஷயத்தில் டெக்னிக்கலாக சொல்கிறாங்க, என்னால் அதை சொல்ல தெரில. ஆனால் அது கடைசியில் எங்கே போய் முடியுதுன்னா, ஆட் பிளாக்கர்லாம் ரிமூவ் பண்ணுறது தான். நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேனிஃபெஸ்ட் V3க்கு அப்டேட் ஆகணுங்கிற கம்பல்ஷனாக க்ரோம் தருது. இது என்ன மேட்ருனா, கூகுள் வந்து ஒரு சர்ச் இன்ஜின் கம்பெனியும் இல்லை, ஒரு ப்ரௌசர் கம்பெனியும் இல்லை, ஒரு ஆட் கம்பெனி. 70% ஆஃப் ரெவன்யூ வந்து ஆடில் மட்டும்தான் உங்களுக்கு வருது. அதனால் அவனுக்கு ஆட் பிளாக்கர் மிகப்பெரிய ஒரு ஆப்பாக இருந்துச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆட் பிளாக்கர்ஸ்லாம் இங்கேருந்து ரிமூவ் ஆகும்போது ஸோ இது வந்து மோசிலாவையும் இது பாதிக்க ஆரம்பிச்சது. ஸோ அடுத்த ஆப் வந்து மோசிலாவுக்கு எங்கே வருதுன்னா, ரொம்ப காமெடியான விஷயம். நாங்கள் மெட்டாவில் பேசியிருப்போம்.
கூகுளும் மோஜிலாவும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீ நினச்சிருக்கலாம் மோஜிலா வந்து இது ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லிட்டு, ஓப்பன் சோர்ஸ் தான். ஆனால் மோஜிலாவோட 83% 90% ரெவன்யூ இது கூகுள் கிட்ட தான் வருது. எப்படின்னா கூகுள் வந்து ரீசெண்டாக வந்து $5 பில்லியன் ஒரு லாஸ்ட் ஷூட்டில் வந்து ஃபைன் ஆனாங்க. எதுக்குன்னா எல்லா முக்கியமான ப்ரௌசர்லையும் கூகுளில் டிஃபால்ட் சர்ச் இன்ஜினாக வைக்கணும்னு எல்லா கம்பெனியும் கூகுள் வந்து காசு தருது. சஃபாரி கொடுத்துருக்கு, மோஜிலாக்கெலாம் கொடுத்துருக்கு. ஸோ மோஜிலாக்கெலாம் வருஷத்துக்கு பல $1 மில்லியன் இங்கே பா சர்ச்சினை தூக்கி உள்ளே வச்சுக்கோங்க ரெவன்யூ சிஸ்டம் அவன் தான் கொடுக்குறான். கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீ இப்போ டிஃபால்ட்டாக வச்சுன்னா மக்கள் மற்ற ப்ரௌசரான டக்டக்கோலாம் எப்படி போவாங்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டுன்னு இதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுன்னு கூகுள் ஹேஸ் டு செல் குரோம்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. இது பார்க்க ஆகா நியாயம் ஜெயிச்சிருச்சு, கூகுளுக்கு இது ஆப்பெல்லாம் தோணலாம். ஆனால் அவன் யாருக்கு நல்லது படம் நினச்சிட்டு இருந்தான் மோஜிலாக்கு, ஆப்பையும் அவனுக்கு தான் வச்சிருக்கான். ஏன்னா முக்கால்வாசி காசு இந்த டீல் மூலம் தான் வந்திருக்கு. இந்த டீல் கட் ஆன உடனே இப்போ மோஜிலாக்கு ஃபினான்ஷியலாக என்ன பண்ணுறதுன்னு தெரில, அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ எனக்கே நான் மோஜிலாவெலாம் ஃபாலோ பண்ணுறேன் ஜிமெயிலில், ஆனால் அவங்க எல்லாருமே அடிக்கடி வந்து காசு கொடுக்குறத அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மோஜிலா புது CEO ஒருத்தவங்க வந்ததும் அவங்க வருஷத்துக்கு அவ்வளோ $1 மில்லியன் சம்பளம் வாங்குறாங்க, அது எப்படி வாங்கலாங்கிற பிரச்சனை ரீசெண்டாக வர ஆரம்பிச்சிது. அப்புறமா 2 வருஷத்துக்கு முன்னாடி லே ஆஃப்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க அப்படிங்கிறது நல்லா புரியுது. இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் கம்பெனிக்கு வந்து காசு இல்லாமல் போகும்போது தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஒரு சின்ன ஒரு போஸ்ட் ஒன்று படித்தேன். மோஜிலா ஃபயர்ஃபாக்ஸில் ஃபயர்ஃபாக்ஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம், இது மோஜிலா இஸ் அ ப்ராப்ளம்னாங்க. எந்த மோஜிலா ஃபவுண்டேஷனுக்கு கீழே இருக்குதோ இப்போ அவங்ககிட்ட காசு இல்லாத போது நாளைக்கு வேறு டீலிங்க்கு அவங்க இது வரக்கூடும் அப்படிங்கிற பிரச்சனை ஒன்று. இது எப்படி ஆகுதுன்னா, போன முறை வந்த மோஜிலா அப்டேட்டில் வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்டேட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று பண்ணாங்க. அதில் வந்து வி மே ஹேண்டில் சம் ஆஃப் யுவர் இது பர்சனல் டேட்டா அப்படிங்கிற வார்த்தையை தூக்கி கேப்ஸில் பெருசாக போட்டுட்டான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் டைப் பண்ணுறதோ நீங்கள் பண்ணுற மெசேஜ் நீங்கள் பார்க்குற வெப்சைட்டோ நாங்கள் வந்து இது ஒன் பண்ண மாட்டோம், மே லீட் டு சம் ஆடுக்காக நாங்கள் தருவோம்னு சொன்ன உடனே ஃபேன்ஸ் எல்லாம் கத்திட்டாங்க. டேய் நாங்கள் அந்த ப்ரௌசர் வர்றதே வந்து நீ ஆட் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேன், ப்ரைவேட் சொல்லியிருந்தேன், இதில் டேர்ம் அதை மாற்று அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த 2-3 நாளே இந்த அப்பாலஜி கிட்டு அதை பேக் வந்தாங்க. இந்த அப்பாலஜி கேட்கறதெல்லாம் ஓகே, ஆனால் ரொம்ப கோர் ஃபேன்ஸாக இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்து நான் சொல்லி தான் நீ பேக்கில் வந்தேன்னா அங்கே அவங்களுக்கு அது மேலே ஒரு லவ் வந்து குறைய ஆரம்பிச்சது. இதுவும் மோஜிலா இனிமேல் நம்ம போகணுமா அப்படிங்கிற வரதுக்கும் ரீசனாகவும் இருக்கலாம். இதில் இன்னொரு காமெடி ஒன்று இருக்குது. இப்போ மோஜிலாவோட இந்த ஃபோர்க் ப்ரௌசர்ஸ்லாம் இருக்குது. இது லிப்ரே உல்ஃப் இருக்குது, ஜென் ப்ரௌசர் இருக்குது. இது எல்லாமே மோஜிலாவோட சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து எல்லாருக்கும் பயங்கர டவுட்டு. ஏன்னா டெவலப்பர்ஸ் அவங்களே கிரியேட் பண்ணுற ஃபோர்க்கு நல்லா இருக்குது, ஏன் மோஜிலா பயங்கர ஸ்லோவாக இருக்குது. இவங்க விட்டதை அந்த தனியாக வர ப்ரௌசர்லாம், ஏன்னா லிப்ரே உல்ஃப்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு, ஜென்னெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம் ட்ரெண்டான ஒரு ப்ரௌசர், நாங்களே வந்து மெட்டாவில் பேசியிருப்போம். இது ஒரு ப்ராப்ளம் அவங்ககிட்ட இருந்துச்சு. அடுத்தது மற்ற சின்ன சின்ன ப்ரௌசரோட டெவலப்மெண்ட்டு. பிரேவ், இது ஒப்பேரா, அதுக்கப்புறம் ஆர்க்குன்னு எனக்கு தெரிஞ்சு பிரேவ் வந்து ரொம்ப சீக்கிரமே மேலே வந்துட்டான். இன்னும் ப்ரைவசி ப்ரௌசர் யூடியூப்பில் அது வழியாக போனீங்கன்னா ஆட் உங்களுக்கு வராது. பிரேவ் காயின்ஸ், பிரேவ் விபிஎன், பிரேவ் வாலெட்டுன்னு ரொம்ப சீக்கிரம் கடை அடிச்சிட்டான். இந்த ஜாவாவோட ஃபவுண்டர் தான் மோஜிலாக்கு ஃபவுண்டர், அவர் தான் தூக்கி பிரேவுக்கும் அது கோ ஃபவுண்டர். ஸோ அது ஒரு மாதிரி சின்ன வேர்ல்டு தான் அது. ஆனால் இவங்களோட போட்டியை வந்து மோஜிலா வந்து சமாளிக்க முடியலையோ அப்படிங்கிற டவுட்டு இருக்குது. ஸோ டைம் ஆக மற்ற ப்ரௌசர்லாம் பயங்கர ஸ்பீடாக இருக்குப்பா, இவன் இன்னும் அப்படியே இருக்கானுங்கிற கேள்வி வருது. ரொம்ப முக்கியம், இந்த இன்டர்நெட் வந்து இஸ் மேட் ஃபார் கூகுள் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கூகுளோட ஈகோ சிஸ்டமோ கூகுளால் தான் மற்ற இன்டர்நெட் எல்லா ப்ராடக்ட்டும் வர்றதுனால, ஸோ கூகுள் கையில் தான் அந்த குரோமோ இருக்கிறதுனால மோஜிலாவோட சண்டை போட முடியல அப்படிங்கிறதும் கடைசி ரிசல்ட்டாக வருது. அப்புறம் இன்னொரு முக்கியமாக இருந்த கொஞ்சம் ஒரு ஸ்மால் சைடு, ரொம்ப முக்கியமான சைடு தான், மோஜிலா வந்து ஓப்பன் சோர்ஸ் லினக்ஸ் மக்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ப்ரௌசர் ஒரு டைமில் இருந்திருக்கு. ஆனால் இப்போது லினக்ஸுக்கு வேலை செய்யலை, ஸ்லோவாக இருக்குது. அந்த ஃப்ளாஷ் ஸ்னாப்னு அவங்களுக்கான அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தனித்தனி மோட்லாம் இருக்குல்ல, அது எதுவுமே மோஜிலா பழைய மாதிரி சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. எங்களை டோட்டலாக மறந்துட்டாங்க, எங்களுக்கான எந்த அப்டேட்டும் வர்றதில்லை, லினக்ஸுக்கு ஸ்பெஷலாக இருந்தது இப்போ இல்லையோ அப்படிங்கிற குறையும் அங்கேருந்து வந்துச்சு. இப்படி எல்லா டைரக்ஷன்லேயும் அவங்களோட கோர் ஐடியாவான ஃபாஸோ இது ஓப்பன் சோர்ஸோ ப்ரைவசியோ அவங்க லெகசி ஆடான்ஸோ எல்லாமே நீங்கள் வெறுமனே கூகுள் தான் கண்ட்ரோல் பண்ணுறான், அதனால் நீங்கள் சொல்ல முடியாது. நான் கூகுளை விட்டு வெளியே வரணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. கூகுளுங்கிற ஆப்ஷன்லாம் இருக்கும் பொழுது க்ரோம் சம்மந்த ப்ரௌசர்லாம் வேணான்னா அடுத்து இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து உங்களுக்கு மோஜிலா தான். அப்படி இருந்தும் இவனால் அது மேலே வர முடியலன்னா இவனுக்குள்ளேயே ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இது புரிஞ்சிக்க வேண்டியது. எனக்கு ரொம்ப வருஷமாக நான் மோஜிலா தான் யூஸ் பண்ணுறேன். ஒரே காரணம், நான் ஆரம்ப டைமில் அந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்லாம் பார்க்கும்பொழுது க்ரோமும் எட்ஜும் இல்லைனா எனக்கு மோஜிலா தான், எனக்கு லோகோவே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷமாக மோஜிலா தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் மோஜிலா தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அதை விட்டு வெளியே வர பிடிக்கல. ரொம்ப ஒரு பிராண்ட் லவ் மாதிரி எனக்கு மோஜிலா வேலை பார்க்கறது அவ்வளோ பிடிக்கும். லிப்ரே உல்ஃப் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஜென் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்.
இது சஃபாரி வச்சு பார்த்துருக்கேன், பிரேவ் எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ கூட நேராக போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட சர்ச் பாரில் மோஜிலான்னு போட்டு உள்ளே போய் அந்த ப்ரௌசரில் பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப ஒரு லவபிள் பிராண்ட். ஏன்னா ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க, லெகசியாக இருக்கிறாங்க, ஒரு காரணம். அது வந்து இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபாலுக்கானது என்ன இவ்வளோ ரீசனும் காரணமாக இருந்திருக்கு. ரொம்ப முக்கியம் குரோமோட மொனோபொலியாக இருந்தாலும், இன்னொன்று ஃபண்டு கட் பண்ணதாக இருந்தாலும். இப்போ எல்லாருமே ஏஐ இன்டெகிரேட்டாக போயிட்டுருக்காங்க. மோஜிலா வந்து அதுக்குள்ளே அவ்வளோவா போக வேண்டிய தேவையில்லை. இன்னொன்று இந்த டேபு, இந்த கண்டெய்னர்ஸ், இந்த டேபை வந்து இந்த அலர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பிரேவும் இது ஒப்பேராலாம் எவ்வளோ வேகமாக பண்ணாங்களோ அந்த ஸ்பீடில் மோஜிலா இதை அப்டேட்டே பண்ணலைன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதாவது நமக்கு தான் ஃபேன்ஸ் இருக்கே, அப்படியே தான் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இல்லாமல் அப்டேட் பண்ணணுங்கிறத அப்பப்போ யோசிக்காத ஒரு கம்பெனியாக மோஜிலாவை பார்க்குறாங்க. நான் நிறைய வீடியோலாம் பார்த்தேன் சம்மந்தம் பேசுகிற எல்லாருமே எங்களை அதை விட்டு வர மனசே இல்லை, க்ளோஸ் பண்ணுவோம் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆனால் இந்த முறை போகவே கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு. அவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க எங்களை. ஸோ நானே மோஜிலாவுக்கு டொனேட் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அந்த மெயில் தான் கேட்குறாமோ பாவமாக சொல்லிட்டு எடுத்தால் மினிமம் ரேட்டே 440 ருபீஸ் போட்டிருந்தான். அது எங்களுக்கு டொனேஷனில் வராது. எனக்கு வந்து எங்கள் ஊரில் சண்டே போய் சாப்பிட்ற காசு அது. இல்லை இவ்வளோலாம் இல்லை முடிப்போம், நானே பேக் வந்துட்டேன். இது லாரா சேம்பர்ஸ் வந்திருக்காங்க. இது அனானிமிங்க டீம் கூட டீல் போட்டிருக்காங்க. அவங்க கொஞ்சம் நாங்கள் ஆல்டர்லாம் பண்ண வாய்ப்பு இருக்குது, மோஜிலாவோட கோர் பாலிசின்றாங்க, அடாப்ட் ஆக போகிறோம் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ ஏதாவது ஒரு கூகுளோட ஒரு கேஸ் ஒன்று பிரச்சனை வருது, ஏதாவது ப்ராப்ளம்னா மோஜிலா மெயிலிருந்து முதல்ல வந்துடும். வி ஹாவ் டு அது ப்ரொடெக்ட் த இன்டர்நெட்னு. அவங்க .com பார்த்தா கூட alternate.com நாங்கள் தான் இருக்கோம், விஆர் வம்போலேருந்து நாங்கள் தான் இருக்கோங்கிற அந்த லைன்ஸ்லாம் பார்க்க நல்லா இருக்குது. அந்த லெகசியை மெயின்டைன் பண்ணுவாங்களா, இவங்களோட ப்ரௌசரை காப்பாற்றுவாங்களா, இந்த இன்டர்னல் ப்ராப்ளம்லாம் சரியாகிட்டு திருப்பி மோஜிலா பழையபடி குரோமியமுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரௌசராக போட்டியில் வருவாங்களா. நான் இப்போ கூட ப்ரௌசரில் பிரேவ் வர்சஸ் இது மோஜிலான்னு போட்டு இது பிரேவ் தான் ஜெயிக்குது, எஜ்ஜூஸ் மோஜிலாம் போட்டால் எஜ்ஜு தான் ஜெயிக்குது, அவங்க இடையில போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்கான் மோஜிலாவை. இதை தாண்டி திருப்பி பழையபடி வரணும்னு நம்ம நம்புவோம். ஸோ எனக்கு மோஜிலா ஃபேவரட் தான். ஆனால் ஜனங்க மோஜிலா விட்டு வெளியே போயிட்டுருக்காங்கிறது உண்மை. இதை விடையில் சொல்லணும்னு ஆரம்பித்தேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு மோஜிலா நீங்கள் லவ்வராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இப்போ டவுன்ஃபாலுக்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் பேசுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க மெட்டா மங்கீஸ்.